கைகளை இறக்கி திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனித அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மன வளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய தள வழியே 11 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்வோம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பேராசிரியர் மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்கள் நமக்காக சிந்தனை வழங்க உள்ளார்கள். சிந்தனையின் தலைப்பு இனிமை கெடாத வாழ்வு என்றதொரு தலைப்பில் இனிய சிந்தனையை வழங்க வந்திருக்கும் அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. இன்று நமக்கு சிறப்பானதொரு சாந்தி தவத்தை வழிநடத்தி பேராசிரியர் ஆடல் நாயகி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு துணை. இணையத்தில் இருக்கும் அன்பு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நாம இனிமை கெடாத வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். இனிமை கெடாத வாழ்வு அப்படிங்கிற இந்த தலைப்பு பழைய திரைப்படத்துல வர்ற ஒரு பாடலை மையமா வச்சுதான் நாம இன்னைக்கு சிந்தி போறோம். அந்த பாடல் என்னன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாடல் தான். அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான். திரைப்படத்துல இந்த பாடல் வரும். இறைநிலையோட படைப்புல எல்லா உயிர்களும் இன்பமா வாழணும் அப்படிதான் அந்த நோக்கத்துலதான் படைக்கப்பட்டிருக்கு. மனிதனோட தன்மாற்ற சரித்திரத்துல வாழ்க்கைய நம்ம ஒரு வட்டமாக்கி பார்த்தோம்னா அந்த வட்டத்துக்கு மேல நம்ம இறைநிலை தான் எல்லா உயிர்களையுமே உருவாக்கி இருக்கு. அப்ப இறைநிலை இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம்னா 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, அப்புறம் 5 அறிவு, அது வரைக்கும் பார்த்தோம்னா 5 அறிவு வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது 6வது அறிவா மனிதன் வந்தாச்சு. ஆனா அதுக்கு மேல நம்ம பார்த்தோம்னா வேற எதுவுமே இல்லை. அந்த அறிவோடயே நின்னுடுச்சு. அப்படி 6வது அறிவோட நின்னாலும் அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அதை தாண்டி போகணும் அப்படின்னாலுமே என்ன பண்றோம் அப்படின்னா அந்த 6வது அறிவுக்கு அப்புறம் இருக்கிறது என்னன்னா அந்த இறைநிலை தான். அப்ப மனித பிறவி எடுத்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த இறைநிலையோட போய் சேரணும். அப்பதான் மனித வாழ்க்கை முழுமையடையும். அதுக்குதான் 6வது அறிவு மனிதனுக்கு கொடுத்திருக்கு. ஆனா மனிதனோட அறிவு 5 அறிவுலதான் செயல்பட்டுட்டு இருக்கு. அந்த 5 அறிவு என்னென்ன செய்யுதோ அதை தான் மனிதனும் செய்யறான். அப்ப அதை தாண்டி யோசிக்கல. அதே போல வாழ்வின் நோக்கத்தையும் புரிஞ்சுக்கல. அப்ப அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாழ்வின் நோக்கத்தை புரிஞ்சுக்கல அப்படிங்கும் போதுதான் அந்த பாடலை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான், படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்ல வருது. அப்ப பொதுவா
மனிதர்கள் வந்து 2 விதமான அறிவு நிலையில வந்து இருக்காங்க. அதாவது வாழ்வின் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட அதாவது 6வது அறிவின் சிறப்பை வந்து உணர்ந்தவங்க வந்து சில பேர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உணராதவர்கள் அவங்களும் வந்து பல பேர் இருக்காங்க. அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 6வது அறிவின் சிறப்பு உணர்ந்த சில பேர் வந்து நம்ம சொல்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, அவங்க தான் அந்த அறிவின் உயர்ந்த நிலையில இருக்கிற 6வது அறிவின் சிறப்பை உணர்ந்து அறிவில் தெளிவு பெற்று வாழ்ந்தவங்க தான் வந்து நம்ம மகான்கள் நம்ம சொல்றோம். அவங்க வந்து எப்படின்னா தன்னோட எண்ணம், சொல், செயல்கள் இதெல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தி வாழ்க்கையில இனிமை காத்து தான் வந்த நோக்கத்தை உணர்ந்து மனிதனாக முழுமை பேறு அடைஞ்சவங்க. அப்ப இவங்க வந்து அந்த 6வது அறிவின் சிறப்பை உணர்ந்தவர்கள். இவங்களுடைய வாழ்க்கை எப்படின்னா நம்ம வந்து இத வந்து நமக்கு உதாரணத்துக்கு நம்ம புத்தர், மகரிஷி இந்த மாதிரி போன்ற மகான்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம். இந்த மகான்கள் எல்லாமே வந்து வாழ்க்கையோட இனிமை கெடுவதற்கான காரணத்தை வந்து அவங்க உணர்ந்தாங்க. அத உணர்ந்ததுனாலதான் துன்பம் இல்லாம வாழ்றதுக்கு என்ன வழி அப்படின்னு நமக்கும் சொல்லி கொடுத்து என்ன பண்ணினாங்க, அவங்களும் வந்து அத வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதனாலதான் மகான்களோட வாழ்க்கையில வந்து துன்பம் இருந்தாலும் அத என்ன பண்ணினாங்க, இன்பமா எடுத்துக்கிட்டு மன நிறைவோட இருந்ததுனாலதான் அவங்க வாழ்நாள் முழுவதும் இனிமை கெடாம வந்து வாழ்ந்தாங்க. அந்த இனிமை கெடாத வாழ்வுதான் அவங்களுக்கு ஒரு வரமாகவே இருந்தது. அப்ப 2 நிலையில மனிதர்கள் இருக்காங்கன்னு நம்ம சொன்னது போல, வாழ்க்கைய வந்து இனிமையா வாழ்ந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, அறிவின் உச்சத்துல இருக்கக்கூடிய மகான்கள். அடுத்தது நம்ம வந்து அது வந்து அந்த வாழ்க்கையே கொடுமைன்னு சொல்றவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து சாதாரண மனநிலையில அதாவது 6வது அறிவின் சிறப்ப உணராத ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனநிலையில இருக்கிற ஒரு மனிதனுக்கு வந்து தன்னோட எண்ணம், சொல், செயல்களால வரக்கூடிய விளைவு வந்து துன்பமாகும்போது என்னாகுது, அந்த வாழ்க்கையோட இனிமையே கெட்டுப் போயி, அதுவே வந்து சாபமா மாறிடுது. இப்ப ஒரு கத்தி இருக்கு அப்படின்னா, அந்த கூர்மையான கத்தி என்ன செய்யும்? ஒரு உயிர பாதுகாக்கவும் வந்து செய்யும். அதே நேரத்துல ஒரு உயிர வந்து வதைக்கவும் வந்து பயன்படுது. அதுபோலதான் மனிதன் வந்து என்ன பண்றான்? தன்னோட அறிவ பயன்படுத்தி வாழ்க்கைய வரமாக்குவதும், சாபமாக்குவதும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அவனோட செயல்களின் விளைவ பொறுத்து தான் வந்து அது தீர்மானிக்கப்படுது. இப்ப தாயுமானவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தான்னா, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனிதனும் சரி, மற்ற எல்லா உயிர்களுமே வந்து இந்த உலகத்துல துன்பம் இல்லாம இன்பமா வாழணும்னு நான் நினைக்கிறத தவிர வேற எந்த விருப்பமும் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த உலகத்துல வந்து எல்லா உயிர்களுமே வந்து இயற்கையோட இன்பமா வந்து இணைஞ்சு வாழுது. மனிதனும் வந்து இன்பமா வாழத்தான் வந்து பிறந்திருக்கான். ஆனா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில இனிமை வந்து கெடும்போதுதான் வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னா வந்து சிக்கலாகுது. அதனாலதான் மனிதனுக்கு வந்து துன்பமும் வருது. அந்த துன்பத்துக்கான காரணம் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா, துன்பம் வருது அப்படின்னா அந்த துன்பத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, மனிதன் என்ன பண்றான், அவன் அவனுடைய ஒவ்வொரு நொடி பொழுதுமே வந்து இன்பமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து முயற்சி பண்றான். ஆனா அது எல்லாத்துலயுமே நம்ம பார்த்தோம்னா, எல்லாத்துலயுமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடும்பம்னு நம்ம ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா, நல்ல கணவர், நல்ல குழந்தைகள், நம்மள சுத்தி நல்ல உறவுகள், அதுக்கப்புறம் நாம தொழில் செய்யற இடம். இப்படி எல்லா இடத்துல இருந்துமே வந்து நம்ம பார்த்தோம்னா, என்ன நினைக்கிறோம் நம்ம? எல்லாமே நமக்கு வந்து நல்லதா அமையணும். நமக்கு வந்து எல்லாமே சூப்பரா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கு. அப் அது மட்டும் இல்லாம, இதெல்லாம் வந்து நல்லா அமையணும்ங்கிறதுக்காக என்ன பண்றோம்? வாழ்க்கைங்கிற ஒரு பயணத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்ப நாம எப்படிப்பட்ட உலகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கம்ப்யூட்டர் யுகமா அப்படின்னு பார்த்தா, அதுவும் இல்லன்னு தான் சொல்லணும். கலியுகமா அப்படின்னு பார்த்தா, இது எல்லாத்தையும் தாண்டி நாம என்ன பண்றோம்? ஒரு அவசர யுகத்துல தான் என்ன பண்றோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருமே எப்படின்னா, காலையில எழுந்து நம்ம அந்த இதுக்கு ஜிம்முக்கு போற மாதிரி ஜிம்ல வந்து அந்த ட்ரெட்மில்ல ஏறி வேக வேகமா எப்படி நடக்குறாங்களோ, அது போல தான் வந்து அவசர அவசரமா என்ன பண்றாங்க? எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இந்த ஓட்டம் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா, இது வந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் பார்க்கும்போது ஒரு நீண்ட பயணமாவே தான் இருக்கு. அப்ப எத அடையறதுக்காக இந்த ஓட்டம்? எதுக்காக இப்படி அவசர அவசரமா வந்து அ வ ஓடணும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம வந்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா,
ஏற்கனவே நம்ம சொன்னது போல மனிதனுக்கு வந்து ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டா அவனுக்கு வந்து நல்ல நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல குழந்தைங்க, நல்ல சுற்றம் இதெல்லாம் வந்து வேண்டி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அப்ப இதெல்லாமே வந்து நல்லா இருக்கணும், நல்ல குடும்பம் இருக்கணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் நடத்துறதுக்கு என்ன தேவைப்படுது? பொருள் தேவைப்படுது. அது கூடவே என்ன ஆகுது? புகழ், புலனின்பம், அதிகாரம் இந்த 4ம் சேரும்போது அது கூடவே வந்து எதிர்பார்ப்பும் வந்துருது. அப்ப அதே போல இயற்கை தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கும் மனிதனுக்கு வந்து என்ன தேவைப்படுது? ஒரு வீடு தேவைப்படுது. அப்ப இந்த உடல் இயக்கத்துக்கு அப்ப இந்த ஒரு வீடு வேணும். அப்ப இந்த உடல் இயங்குறதுக்கு வந்து சாப்பாடு வேணும். அதுக்கப்புறம் நம்ம உடை வேணும். அப்ப இதெல்லாம் தாண்டி வீடு, உடை, உணவு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைச்சாதான் என்ன ஆகுது? உடலும் உயிரும் வந்து இனிமை வந்து காக்க முடியுது. அப்ப இந்த 2மே வந்து சரியா இல்ல. இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு நமக்கு வந்து தேவை அடிப்படை தேவையா இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா, நம்மளால வந்து வாழ்க்கைய நடத்துறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப பொருள் வேணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்? அந்த பொருள் கூட ஒரு அளவோட இருக்கணும். ஆனா, அந்த பொருள வந்து என்ன நினைக்கிறாங்க? எவ்வளவு வேணும் அப்படின்னு பார்த்தா, ஆயுசு முழுக்க வேணும் அப்படின்னு நினைச்சா, அது வந்து ஒரு அடிப்படை தேவை அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கலாம். ஏன்னா, அந்த மாதிரி இருந்தா தான் நம்மளோட வாழ்க்கையும் இனிமையா நடத்த முடியும். ஆனா, இதெல்லாம் வந்து அளவோட இருக்கும்போது வந்து இன்பமா இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி நெறைய வேணும் அப்படின்னு நெனச்சு பொருள், புகழ், புலனின்பம், அதிகாரம் அப்படின்னு இந்த 4த்து மேலயும் வந்து பற்று வச்சு, இதெல்லாம் வேணும்னு அளவு மீறி ஒரு எதிர்பார்ப்பு அத அடையறதுக்காக வந்து ஓடும்போது தான் என்ன ஆகுது? மனிதனோட வாழ்க்கையில வந்து ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு இது எல்லாமே வந்து கூட வந்து சேர்ந்துடுது. அப்ப இப்படி தன்ன மறந்து வந்து மனிதன் ஓடிக்கிட்டே இருந்தா வந்து ஓ என்ன ஆகும்? உடல் வந்து என்ன ஆகும்? அப்ப நம்மளோட உயிரோட இயக்கமும் என்ன ஆகும்? இப்படி எல்லாத்தையும் மறந்து பணத்து பின்னாடி, பொருள் பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா, உடலோட இயக்கமும் வந்து என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆகும். அதேபோல உயிரோட இயக்கம், மனதோட இயக்கம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, தன்ன மறந்து ஓடும்போது, அந்த உடலுக்கும், உயிருக்கும், மனதுக்கும் உள்ள இனிமை வந்து கெட்டுப் போகும். அப்ப அதுதான் வந்து உடல்ல நோயா மாறுது. உள்ளத்துல கலங்கமா இருக்கு. மனசுல குழப்பமாவும், வாழ்க்கையில சிக்கலாவும் ஆயிடுது. அப்ப இந்த சிக்கல் வரும்போது என்ன ஆகுது? பிறவியின் நோக்கமே வந்து மாறிடுது. அப்ப இனிமை கெடாம வாழ முடியுமா மனிதனால அப்படின்னு பார்த்தா, ஒரு சாதாரண அறிவு நிலையில இருக்கிற ஒரு மனிதனுக்கு வந்து அது வந்து கேள்விக்குறிதான். அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிற மனிதனுக்கு ஏமாற்றம் வருது. அந்த ஏமாற்றத்தோட என்ன ஆகுது? எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வந்து கூட சேர்ந்து வருது. அப்ப என்ன நடக்குதுன்னா, நம்மள சுத்தி இருக்கிற நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மேல, சக மனிதர்கள் மேல, சூழ்நிலைகள் மேல எல்லாமே வந்து நம்ம நெனச்ச மாதிரி நடக்கல அப்படிங்கும்போது கோபம் வருது, கவலை வருது. இந்த மனநிலைகள் எல்லாமே வந்து நமக்குள்ள வந்துருது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இதிலிருந்தெல்லாம் வந்து அப்ப இந்த நிலைய வந்து கடந்து வரணும் அப்படின்னா, இதிலிருந்து விடுபடுறதுக்கு மகரிஷி போன்ற மகான்கள் தான் வந்து இந்த இனிமை கெடாமல் வாழ்க்கையை எப்படி வாழறது அப்படிங்கிறதுக்காக அறிவு நிலையில உயர்ந்த மகரிஷி போன்ற மகான்கள் எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, மகரிஷி வந்து இப்ப இந்த இனிமை கெடாத வாழ்வுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அ உடலுக்கும், உயிருக்கும் வந்து இனிமை காக்கணும். அந்த 2த்துக்கும் இடையே வந்து இனிமை காத்தல். அதுக்கப்புறம் உயிருக்கும், மனதுக்கும் இடையே இனிமை காத்தல். அதேபோல தனி மனிதனுக்கும், சமுதாயத்துக்கும் இடையே இனிமை காத்தல். அதேபோல அ இயற்கைக்கும், அறிவுக்கும் இடையே இனிமை காத்தல். இப்படி வந்து இனிமை வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உடலுக்கும், உயிருக்கும், மனதுக்கும் உள்ள இனிமைய வந்து இப்படி காக்கும்போது, வாழ்க்கை வந்து இன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பம் தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இதுன்னு பார்க்கணும். அதேபோல அந்த இன்பத்த கெடுக்கக்கூடிய காரணி என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் சரி பண்ணினாலே எப்பவும் வந்து நீடித்த நிலைத்த இன்பம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப இன்பம் வந்து எப்படி வருது அப்படின்னா, நாம செய்யக்கூடிய செயலின் விளைவால வருது. அப்ப விளைவு வந்து இன்பமா இருந்தா நமக்கு நன்மை நடக்குது. அதுவே மாறி துன்பமா வந்தா ஏமாற்றம், கவலை, கோபம் இதெல்லாமே வந்து கூட சேர்ந்து வந்துருது. அப்ப இன்பம் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதுக்கு மகரிஷி சொல்ற ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஏமாற்றம் தான் சொல்றாங்க. அதாவது எதிர்பார்த்தது வந்து நடக்கல அப்படின்னா, அதனால வந்து துன்பம் வருது. அப்ப நாம என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, எல்லா இடத்துல இருந்தும் இன்பம் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா அது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல.
அப்ப ஏமாற்றம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, மனசுக்கு வந்து துன்பமும், சோர்வும் வந்து வருது. அப்ப அந்த வகையில வாழ்க்கையோட இனிமை கெடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மகரிஷி வந்து எல்லாத்துலயும் நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து வந்து எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு நடக்கல அப்படிங்கும்போது அது ஏமாற்றம் ஆகுது. அந்த ஏமாற்றம் தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். அந்த வாழ்க்கையின் இனிமை கெடுவதற்கு காரணம் வந்து ஏமாற்றம் தான் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப மனிதனுக்கு ஏமாற்றம் வந்து எந்தெந்த வகையில எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 6 வகையில வருது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து வாழ்க்கையோட இனிமையை கெடுக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 6 காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து பேராசை, அடுத்தது அறியாமை, அடுத்தது தப்பு கணக்கு, 4வது விழிப்பின்மை, அடுத்தது பகை, அடுத்தது வந்து இயற்கை சீற்றம். இந்த 6 வகையில வந்து மனிதனுக்கு வந்து ஏமாற்றம் வருது. ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடிப்படை தேவைகள் தான் வந்து ஆசையா இருக்கும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, நம்ம இப்ப இதெல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தேவைகளோட நம்ம வந்து முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து இன்பம். ஆனா அதுவே வந்து அளவு மீறும்போது என்ன ஆகுதுன்னா, பேராசை ஆகுது. அதனால தான் மகரிஷி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மண், பொன், பெண் இந்த உலகத்துல வந்து இந்த 3 ஆசைகள் தான் இருக்கு. இத தாண்டி மத்த ஆசைகள் வந்தா கூட என்ன ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் கூட வந்து இதுக்குள்ளேயே வந்து அடங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆசைகள் வந்து எல்லாமே வந்து அ அளவோட, முறையோட இருக்கு. ஆனா இத மீறும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, மனிதன் என்ன பண்றான், ஆ தேவைக்கு அதிகமா ஆசைப்படும்போது, இந்த இயற்கையிலிருந்தும், சமுதாயத்திலிருந்தும் என்ன பண்றான், தன்னோட தேவைய பூர்த்தி செய்யறதுக்காக, பிறர் சுதந்திரம் வாழும் சுதந்திரத்த வந்து கெடுக்கிறது. அதுக்கு வந்து பிறர் வளம் பறித்தல், இந்த செயல்கள் எல்லாமே வந்து பேராசையால வருது. அதனால தான் வந்து இதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கும்போது, இந்த பேராசையே தான் என்ன ஆகுது, மனிதனுக்கு எதிர்பார்ப்புல ஒரு ஏமாற்றத்த குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு மனிதன் என்ன பண்றான், ரொம்ப வந்து கவலையோட இருக்கும்போது என்ன செய்றாருன்னா, கடவுள் வந்து கேட்கிறார், "ஏன் நீ வந்து என்ன உனக்கு ஏன் இவ்ளோ கவலையா இருக்கன்னோனே?" "இல்ல எனக்கு வந்து நான் களிமண்ல வீடு கட்டியிருந்தேன். அது மழை வந்து அடிச்சுட்டு போயிடுது. குடிசை அதுக்கப்புறம் போட்டிருந்தேன். புயல்ல வந்து அது வந்து அப்படியே வந்து எடுத்துட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு. எனக்கு வந்து இருக்கறதுக்கு வீடு இல்ல. என் குடும்பம் எல்லாமே வந்து அ இந்த மாதிரி நாங்க இப்படிதான் இருக்கோம்." அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்ப கடவுள் கேட்கிறாரு, "உனக்கு வந்து சரி உனக்கு இருக்க இடம் தானே வேணும். நீ என்ன பண்ணு, எவ்வளவு தூரம் நீ வந்து போறியோ, அந்த அளவுக்கு நீ வந்து இடத்த எடுத்துக்கோ. அது உனக்கு சொந்தம்." அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எப்பன்னா, காலையில அந்த ஒரு 6 மணிக்கு அவர் வந்து இருக்கும்போது, கவலையோட இருக்கும்போது கடவுள் வந்து அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, அந்த 6 மணிக்கு அவர் கடவுள் சொன்னத கேட்டு அவன் என்ன பண்றான், தனக்கு வீடு வேணும், இடம் வேணும்ங்கிறதுக்காக என்ன பண்றான், காலையில 6 மணிக்கு அந்த சூரிய உதயமாகி என்ன பண்றான், அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பிச்சவன் என்ன பண்றான்னா, அவன் நிக்கவே இல்ல, ஓடிக்கிட்டே இருக்கான். என்னாச்சு அவனுக்கு வந்து பசி எடுக்குது, தாகம் எடுக்குது, எல்லாம் வந்தாலுமே என்ன பண்றான், அவனுக்கு வந்து இடம் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுங்கிற அந்த பேராசையில என்ன பண்றான், ஓடி ஓடி கடைசியில சாயங்காலம் 6 மணிக்கு என்ன பண்றான், அவன் அப்படியே வந்து விழுந்துடுறான். விழுந்த உடனே என்னாச்சு அப்படின்னா, கடைசியில அவன் வாழ்றதுக்கு வீடு வேணும்னு கேட்டான். அவனுக்கு கடைசியில படுக்கறதுக்கு தான் வந்து இடம் கிடைச்சது. அப்ப ஒரு மனிதனோட பேராசை அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு வந்து வேணும் அப்படின்னா, 6 அடி வந்து படுத்துக்கிறதுக்கு வேணும். 2 அடி வந்து 3 அடி உட்கார்றதுக்கு வேணும். 2 அடி வந்து நிக்கிறதுக்கு வேணும். அந்த அளவுக்கு வந்து ஆசை இருந்தாலே போதும். இந்த மாதிரி பேராசை வந்தது அப்படின்னா, அது வந்து ஏமாற்றத்த தான் குடுக்கும். வாழ்க்கையும் நம்மளோட அந்த பிறவியின் நோக்கமும் முழுமை அடையாம போயிடும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து இத வந்து நிறைமனமா ஆக்கிட்டு இனிமையா வாழலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது நம்ம அறியாமை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அறியாமைய பார்த்தோம்னா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்மள சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள், அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள பத்தியெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்காம இருக்கோம் அப்படின்னா, அதெல்லாம் வந்து அறியாமை தான். இப்ப இருக்கிற டெக்னாலஜில வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நம்மளால வந்து சர்வே பண்ண முடியும். அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தவங்களோட உதவிய வந்து நம்ம தேடி போகாம ஒரு ஆர்வத்தோட நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த அறியாமை அப்படிங்கிறத போக்கிடலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கை வந்து இனிமையா இருக்கும். அடுத்தது வந்து தப்பு கணக்கு அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அதனாலேயே நமக்கு வந்து ஏமாற்றம் வருது அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையோட இனிமை கெட்டுப் போகுது. அப்ப நாம தப்பு கணக்குங்கிறது நாம நினைக்கிறது என்ன பண்றோம்? நாம ஒண்ணு நினைக்கிறோம். ஆனா நடக்கிறது வேற. இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, என்ன பண்ணுவோம்? ஒரு வீடு கட்டுறதுக்கு எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ணுவோம்? லோன் போட்டு பணம் வாங்கி அந்தந்த இடத்துல இருந்து நம்ம வந்து கிடைக்கிறத வச்சு நம்ம வீடு கட்டிட்டு இருப்போம். ஆனா நம்ம போடுற பிளான் ஒண்ணு. போட்ட பிளானுக்கு மேல வந்து போற பட்ஜெட் வந்து அது வந்து எக்ஸீட் ஆயிடும்.
அப்ப ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுது, நாம வந்து தப்பு கணக்கு போடுறோம். அப்ப நம்மளோட அறிவுங்கிறது வந்து இது வந்து சிற்றறிவு தான். அப்ப இந்த சிற்றறிவு என்ன பண்ணுது, போட்ட பட்ஜெட்டை தாண்டி கணக்கு போடும்போது கால்குலேஷன் எல்லாமே தப்பாகும்போது நமக்குள்ள ஒரு ஏமாற்றம், கவலை, அப்ப இதெல்லாமே வருது. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டா என்ன செய்யணும் அப்படின்னா, கரெக்ஷன் அது வந்து கரெக்டா நம்ம ஒரு தவம் இதெல்லாம் பண்ணிட்டு என்ன செய்யணும், எப்படி பண்ணணும்ங்கிறது எல்லாத்தையும் யோசிச்சு நம்ம நிதானமா வந்து பண்ணும்போது, அதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த தப்பு கணக்கு அப்படிங்கறத வந்து சரி பண்ணும்போது அதுவும் வந்து இனிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இனிமை கெடாம வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அடுத்தது விழிப்பின்மைன்னு சொல்லும்போது, எண்ணம், சொல், செயலால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு மனிதனுக்கு துன்பம் வருது. அப்ப எப்ப என்ன பண்ணணும், எல்லாத்துலயுமே விழிப்போட இருக்கணும். சொல்லக்கூடிய செயலா இருந்தாலும் சரி, எண்ணமா இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும், எதுவா இருந்தாலும் சரி, நம்ம எதுலயுமே வந்து ஒரு விழிப்பு நிலையோட இருக்கும்போது தனக்கும் சரி, பிறருக்கும் சரி, உடலாலயும், மனதாலயும் துன்பம் கொடுக்காம, இத வந்து ஒரு விழிப்போட இருந்து நம்ம அத பண்ணும்போது, எப்பொழுதுமே வந்து அது வந்து இனிமை காக்க முடியும் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்றாங்க. அதேபோல, அது மட்டும் இல்லாம 5ல் அளவு முறை நம்ம பின்பற்றணும். எப்படி நம்ம உணவு அப்படிங்கும்போது, உணவு நமக்கு தேவையானத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அரை வயிறு சாப்பிட்டோம்னா, 1/4 வயிறு தண்ணி, மீதி 1/4 வயிற வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். அப்ப நம்ம கம்மியா இருக்கு, குறைச்சலா இருக்குன்னு நெனைச்சா, நமக்கு வேண்டிய உணவு உடல் எடுத்துக்கிட்டு, அதுக்கு வேண்டிய ஆற்றல குடுத்துரும். அப்ப உணவுலயும் ஒரு அளவு முறை. உழைப்புங்கும்போது 8 மணி நேரம் உழைப்பு. அதிகமா சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து வெல்த்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹெல்த்த விட்டுட்டோம் அப்படின்னா, இப்படி சம்பாதிச்சு நம்ம அப்படி குடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அதுலயும் ஒரு அளவு முறையோட இருக்கணும். உறக்கம் அப்படின்னு சொல்லும்போது 8 மணி நேரம் உறக்கம் வந்து போதுமானது. அதுக்கு மேல வந்து நம்ம தூங்கினோம் அப்படின்னா, அது வந்து சோம்பேறி ஆயிடும். சோம்பேறித்தனத்த குடுத்துரும். அப்ப அதுலயும் ஒரு அளவு முறை. புலனின்பம் சொல்லும்போது 5 புலன்களையும் நம்ம அளவோட, முறையோட பயன்படுத்தும்போது, அதுவுமே என்னாகும் அப்படின்னா, ஒரு விழிப்போடு நம்ம பண்ணும்போது, அதுலயும் இனிமை காக்க முடியும். அடுத்தது எண்ணம். எண்ணத்திலயும் நம்ம வந்து என்ன பண்ணணும், எண்ணத்துக்கு எண்ணத்தையே காவலா வச்சு, எந்த எண்ணம் வந்தாலும் நல்ல எண்ணத்துக்கு நம்ம வந்து அதுக்கு நம்ம உறுதியா இருக்கணும். தீய எண்ணங்களுக்கு அப்பவே சங்கல்பம் போட்டு நம்ம முடிச்சு போட்டணும். இப்படி 5ல் அளவு முறையும் நம்ம வந்து பின்பற்றும்போது, அந்த விழிப்பின்மை அப்படி நம்ம விழிப்போடு இருந்து செயல்படும்போது, நம்மளோட வாழ்க்கை வந்து இனிமை காக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பகை அப்படின்னு சொல்லும்போது, விலங்குகளா இருக்கும்போதே பகை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து எப்படி பரிணாம வளர்ச்சியில நம்ம பார்த்தோம்னா, மனிதன் வந்து ஓரறிவுல இருந்து 6வது அறிவு வரைக்கும் வந்து தன்மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கோம். விலங்குகளா இருக்கும்போதே ஒவ்வொரு விலங்குக்கும் பார்க்கும்போது ஒரு பகை விலங்குங்கிறது ஒண்ணு இருக்கு. எதனால வந்து பகை வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விலங்கு என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னோட சந்ததிய பாதுகாக்கணும். அதாவது போட்ட அந்த குஞ்சுகள வந்து பாதுகாக்கணும். தன்னோட சந்ததிய பாதுகாக்கணும். அதேபோல தன்னோட உணவு வந்து தான் கொண்டு வர உணவ பாதுகாக்கணும். அதேபோல தன்னோட அந்த கூட்டுக்குள்ள வேற எதுவும் வராத அளவுக்கு தன்னோட எல்லைய பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும். அதனால தான் வந்து வேற்றுயிர் வி வ உயிரினங்கள் வரும்போது என்ன பண்ணுதுன்னா, அதுங்களுக்குள்ள வந்து பகை வருது. இப்ப பகைன்னு சொல்லும்போது பாம்பு, கீரி நம்ம சொல்லுவோம். பூனை, எலி இதெல்லாமே வந்து இப்படிதான். அந்த மாதிரி பகை வருது. அப்ப இதன் தொடர்ச்சியா வந்து பரிணாமத்துல வந்து மனிதன் வரும்போது, அந்த பகை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விலங்கின பதிவு வந்து அப்படியே மனிதன்கிட்டயும் வந்து தொடருது. அப்ப யாராவது நமக்கு தீமை செஞ்சாங்க அப்படின்னாலும் சரி, இல்லன்னா நமக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இது பண்ணணும்னு நெனைக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகுது? நமக்குள்ள ஒரு பகை உணர்ச்சி வருது. அந்த பகையே என்ன ஆகுது அப்படின்னா, வஞ்சமா மாறுது. வெறுப்புணர்வு வருது. இப்ப இப்படி இந்த மாரி வெறுப்புணர்வு வந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாழ்வின் இனிமை வந்து கெட்டு போயிடும். ஒரு கணவன், மனைவி என்ன பண்றாங்க, மனைவி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க கணவனோட. அவரோட வாழ்க்கையே வந்து என்னாச்சு அப்படின்னா, இறுதி கட்டத்துக்கு வந்துடுறாங்க. உடம்பு சரியில்லாம போயிடுது. அப்ப அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி "நீ வந்து கவலைப்படாத. நான் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குங்கும்போது, நான் போனதுக்கு அப்புறம் கூட நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னோனே" அப்ப அவ வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கிறா. "இல்ல, இல்ல நான் வந்து பண்ணிக்க மாட்டேன். இல்ல, இல்ல நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். நீ எனக்கு சத்தியம் பண்ணு" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நான் பண்ணிக்கிறேன்" அப்படின்னா, "நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ எதிர் வீட்டு லாரன்ஸ தான் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படின்னா, எதிர் வீட்டு லாரன்ஸ வந்து எனக்கு இதுதான் வந்து சரியான சமயம். அவன பழி தீர்த்துக்கிறதுக்கு. அதனால உன்ன வச்சு தான் வந்து நான் அவன வந்து என்னோட பழிய வந்து தீர்த்துக்க முடியும். அதனால நீ தான் வந்து சரியான ஆளு. அதனால நீ லாரன்ஸ தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கணவன் வந்து சொல்றான். இப்படி வந்து பகை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து வஞ்சமா மாறி வெறுப்பா வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பழிய தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்காக தான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, அந்த இனிமை கெட்டுப் போகுது அப்படின்னா, எதிரிகளையும் நம்ம வந்து வாழ்த்தி வசமாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இரக்கத்தோட வாழ்த்தணும். நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி பண்ணும்போது பகை வந்து இருக்காது. இனிமையா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, இயற்கை சீற்றம் அப்படின்னு சொல்லும்போது
என்ன பண்றோம், மரங்களை வெட்டுறாங்க, காடுகள் அழிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்தந்த பருவத்துல பெய்யக்கூடிய மழை, அதாவது முன்னாடி எல்லாம் எப்படின்னா மும்மாரி மழை பெய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்னன்னா, எல்லாமே வந்து பருவ காலங்கள் எல்லாமே வந்து மாறி மாறி வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அப்படி அந்த மாதிரி மழை பெய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, பருவங்கள் மாறும்போது கால மாற்றத்தால என்ன ஆகுது, நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அப்ப அது அது மட்டும் இல்லாம வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அதெல்லாம் என்ன பண்றாங்க, அந்தந்த இடத்துல அப்படியே தூக்கி போட்டுறாங்க. அப்ப அது வந்து நிலத்தடி நீரை வந்து என்ன பண்ணுது, நிலத்துல மக்கி போகாம நிலத்தடி நீர்லாம் வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இயற்கை சீற்றங்கள் எல்லாமே வந்து மனிதனுக்கு இப்படிதான் வருது. பருவ காலங்கள் எல்லாமே மாறி மழை வரும்போது என்ன ஆகுதுன்னா, மனிதனோட வாழ்க்கையில அறுவடை பண்ண வேண்டிய நேரத்துல வந்து அறுவடையை வந்து நம்ம பண்ணி எடுக்கணும். ஆனா அந்த நேரத்துல மழையெல்லாம் பெஞ்சது அப்படின்னா, எல்லாமே வந்து பார்த்தோன்னா, எதிர்பார்க்கிற மாதிரி இல்லாம ஏமாற்றமாகுது. அப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும். இயற்கை சீற்றத்தினால கூட வரும் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்றாங்க. அப்ப இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மகரிஷி வந்து என்ன சொல்றாங்க, அப்ப மனிதன் வந்து மனிதனோட எதிர்பார்ப்புங்கிறது வந்து பேராசை இல்லாம இருக்கணும், அறியாமை இல்லாம இருக்கணும், பகை இல்லாம இருக்கணும், விழிப்பின்மை இல்லாம இருக்கணும். இப்படி இதெல்லாம் இருந்தாதான் இயற்கையில வந்து இயற்கையும் வந்து சில இப்படி இதெல்லாமே இல்லாம இருக்கணும். ஆனா இயற்கையும் வந்து சில சமயங்கள்ல வந்து ஏமாற்றத்த கொடுக்கும். ஆனா அந்த ஏமாற்றம் வந்து ஈடு செய்ய முடியாத அளவு கூட வந்து இருந்துரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாமே வந்து இந்த மாதிரிலாம் வரும்போது வாழ்க்கையோட இனிமைய வந்து கெடுத்துரும். அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாழ்க்கைய நம்ம வந்து விளங்கிக் கொண்டு வாழணும்னு சொல்றாங்க. அப்பதான் இனிமை காத்து வாழ முடியும். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து இருட்டு, வெளிச்சம் 2 இருக்கு அப்படின்னா, இனிமை காத்து வாழறதுக்கு என்ன சொல்றாங்க, வாழ்க்கைய விளங்கிக் கொண்டு வாழணும். நம்ம அது வந்து வாழ்க்கை விளக்கம்ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. இப்ப இருட்டு, வெளிச்சம் 2 இருக்கு அப்படிங்கிறது போல, வாழ்க்கைய நம்ம விளங்கிக் கொண்டு வாழ்றது எப்படின்னா, வெளிச்சத்துல வாழ்றது போல இருக்கும். அதே இது வாழ்க்கைய விளங்கிக் கொள்ளாம வாழ்றது எப்படின்னா, இருட்டுல வாழ்றது போல இருக்கும். இப்ப எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்ம நடந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு போறோம்னா, ஒரு இருட்டு இருக்கு அப்படின்னா, எதிர்ல வர்றவங்க யாருன்னு தெரியாது. அதே சமயத்துல நம்ம கீழ விழ வேண்டி இருக்கும். ஆனா, கையில ஒரு விளக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? நல்ல வெளிச்சத்த பார்த்து நம்ம சரியா நடந்து போகலாம். அது போல தான் வாழ்க்கைய நம்ம விளங்கிக்கிட்டு நம்ம நடந்துக்கிட்டோம்னா, துன்பம் இல்லாம வந்து வாழலாம். அப்ப ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் எப்படி இருக்கணும்னா, ஏமாற்றம் இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து சொல்றாங்க. அப்படி எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அத வந்து சிந்தித்து செயல்படணும். அந்த மாரி சிந்தித்து செயல்படும்போது, அதுக்கு ஒரு துணிவு வேணும். அப்படி சிந்தித்து எடுக்கிற முடிவுக்கு வந்து நிச்சயமா வந்து ஒரு நல்ல பலன குடுக்கும். அப்படி எது வந்தாலுமே வந்து எதிர்கொள்ற துணிவும் வந்து ஒ ம கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சரியா பின்பற்றணும். திட்டமிட்டு செயல்படணும். இப்படியெல்லாம் நம்ம பண்ணி இந்த ஏமாற்றத்த எல்லாத்தையும் எதிர்பார்ப்பு, ஏமாற்றத்த எல்லாத்தையும் நம்ம வந்து போக்கிட்டோம்னா, வாழ்க்கையில வந்து இனிமையும், மகிழ்ச்சியும், அமைதியும் கிடைக்கும். வாழ்க்கை வந்து வரமாவே இருக்கும். அப்ப இனிமை கெடாத வாழ்வு வந்து 6வது அறிவின் சிறப்பு பெற்ற மனிதன் இனிமை கெடாமல் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிந்தனையோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நல்லதொரு சிந்தனை. தேவை 3 அதுல இருந்து தொடங்கி அடிப்படை தேவையும் அளவோட இருக்கணும். மேலும் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும். மேலும் 6 குணங்கள் எல்லாத்தையும் விளக்கி கூறி, உடலும் உயிரும் மனமும், நாமும் சமுதாயமும், நாமும் இயற்கையும் இணைந்து வாழ்தலே இனிமையான வாழ்வு. அதற்கான பல கருத்துக்களை கூறி நிறைவானதொரு சிந்தனை கொடுத்தமைக்கு நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நல்லதொரு சிந்தனை நமக்கு அளித்த பேராசிரியர் மஞ்சுபாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் அவர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறோம். ஆன்லைன் வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. அதை பார்த்து கொண்டே நாமும்